இப்போ கட்ட பஞ்சாயத்து செய்யவா உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியை நீதிபதி வேல்முருகன் அவர்கள் எழுப்பியிருக்கிறார். 84,000 மக்கள் உங்களை ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதை விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பார்ப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கு. நியாயமான கேள்வி. அந்த எம்எல்ஏ அதை குறித்து தான் யோசிக்க வேண்டும். ரொம்ப நியாயமாக கேட்டிருக்காங்க. கட்ட பஞ்சாயத்து பல எம்எல்ஏ பண்ணுறாங்க, இந்த எம்எல்ஏ மாட்டிக்கிட்டாரு. பல அரசியல்வாதிகள் பண்ணுறாங்க, இவர் மாட்டிக்கிட்டாரு. காதல் திருமணங்களுக்கு எதிரான போக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. கலப்பு திருமணங்களுக்கு எதிரான போக்கு திராவிட மாடல் ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை. அது வெட்கக்கேடு. இது திராவிட மாடல் ஆட்சிக்கு வெட்கக்கேடு. ஏன் அண்ணாவோட மிகப்பெரிய சாதனை என்ன? சாதி மறுப்பு திருமணம். சாதி மறுப்பு திருமணம். சாதி மறுப்பு திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தது தான் அண்ணாவோட பெருமை. ஆமாம். சாதி மறுப்பு திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம்னா காதல் திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் பெரும்பாலும் பெற்றோர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். 21 வயது ஆணுக்கும் 18 வயது பெண்ணுக்கும் ஆனால் சட்ட மறுப்பு அவங்க கலப்பு திருமணம் செஞ்சுக்கிறாங்க, கோயிலில் வச்சோ அல்லது சுயமரியாதை திருமணம் எது பண்ணிக்கிட்டாலும் அதுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்தவர் அண்ணா. அவர் வழி வந்ததாக சொல்லிக்கிற தம்பட்டம் அடித்துக்கிற இந்த அரசு திராவிட மாடல் ஆட்சின்னு காலையில் எந்திரிச்சா ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் 3000 தடவை சொல்கிற இந்த ஆட்சியில் இன்றைக்கி கலப்பு திருமணங்களுக்கு எதிரான போக்கு அதிகரித்து வருவது வெட்கக்கேடானது.